மச்சான் நான் எதுல தான்டா இன்வெஸ்ட் பண்றது? துபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா, எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதா, கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதா? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னடா மச்சான் ஏன்டா இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற? கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா மேல போகுது, கீழே வருது, என்ன நடக்குதுன்னே புரியல. எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணா இன்ஃபிளேஷனை கூட பீட் பண்ண மாட்டுது, 6% தான் கிடைக்குது எஃப்டில. துபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்னன்னே புரியல. எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவு கிடைக்கும், என்னன்னு ஒரு ஐடியாவே இல்ல. துபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணு. ஏன்னா ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணினா வெறும் 4% தான் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா இங்க நீ இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா 8% வரைக்கும் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் தென் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் உனக்கு ஒரு சைடு நல்லாவே வந்துகிட்டு இருக்கும். துபாய் ரியல் எஸ்டேட் அதுவும் இல்லாமல் பயங்கரமா இப்ப பூம் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே, நான் இப்போ துபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அதுதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய என்னோட ஃபியூச்சருக்கும் பெஸ்டா இருக்கும், ஒரு பாசிவ் இன்கம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் எனக்கு எப்போதுமே. ஸோ பெட்டர் துபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க.